இந்த கதையில் கவிதா பெரியம்மாவுக்கும் எனக்கும் நடந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் வாங்க. என்னோட அம்மாவின் அக்கா தான் என்னோட கவிதா பெரியம்மா. Wire to 46. இருவருக்கும் 2 வயது வித்தியாசம் தான் இருக்கும். நடுத்தரமான உயரமும் அதுக்கேத்தாற் போல உடம்பும் இருக்கும். மாநிறமா இருப்பா. எங்களைப் போல அவளும் கிராமத்தில் தான் இருக்கிறாள். அவ வீட்ல இருக்கும்போது புடவையும் நைட்டியும் போடுவா. வெளில போனா புடவையில் போவா. புடவை இல்ல நல்லா அம்சமா இருக்கும். பெரியம்மா அதிகமா படிக்கல, ஆனா நல்லா அன்பாக பேசுவா. இப்ப வீட்ல அவன் மட்டும்தான் தனியா இருக்கா. பெரியப்பா வெளிநாட்டுல வேலை செய்றாரு. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு 1 மாசம் இருந்துட்டு போவாரு. இப்பதான் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்க பெரியம்மா பொண்ணு வினிதா அக்காவுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாரு. பெரியப்பாவுக்கு வயது 51. எப்பவும் வேலை பணமும் குறியாக இருப்பாரு. பொறுப்பானவரும் கூட. அக்கா வினிதா இப்போது திருமணம் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. அவ புருஷன் வீட்ல இருக்கா. இப்ப பெரியம்மா மட்டும் வீட்ல தனியா இருக்கறதுனால மாமாவுக்கு போன் பண்ணி ஏண்டி வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் வரல, இங்க நான் தனியா தான் இருக்கேன். கொஞ்சம் பாவமாகவும் கோவமாவும் அம்மாகிட்ட பேச. இங்கே இவரை பார்த்துக்கணும், சமைச்சு கொடுக்கணும், அதான் அக்கா அப்படின்னு சொல்லி இழுத்தா. புரியுதுடி, லீவிலையாவது 2 நாள் இருந்துட்டு போலாம். சத்தியாவது வர சொல்லுடி, 1 வாரம் இருந்துட்டு போக சொல்லு. அவனுக்கு 1 வாரம் போன ட்ரை பண்ற பிஸியா இருக்கான். சரியா பேசல, திரும்பவும் எனக்கு அடிக்கல. சரிக்கா, நான் சத்திய வர சொல்றேன். செய்ய மாட்டேன் சொல்லிட்டு என்கிட்ட பேசினா. பெரியம்மா கால் பண்ணா ஏண்டா எடுக்கல. பேசலையா, ரொம்ப கோவிச்சுக்கிறா, தனியா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுறா. நீ போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு வா. ஆமாமா, 1 வாரமா எனக்கும் அடிக்கிறாங்க. என்னால சரியா பேச முடியல, வேலை கொஞ்சம் அதிகம். சரிமா, நைட் கிளம்பிட்டு நான் 1 வாரம் இருந்துட்டு வரேன். என் பேரு தான் சக்தி. Wire to 24. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு இரவு பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பினேன். எங்க ஊருக்கு எங்க பெரியம்மா ஊருக்கும் 40 கிலோமீட்டர் தூரம். பஸ்ல போனேன். பஸ்ல போகும்போது எனக்கு பெரியம்மா கால் பண்ணா. வெளில சாப்பிடாத, வீட்ல சமைச்சு இருக்கேன் சொன்னா. சரி பெரியம்மா சொன்னேன். இரவு 11:30 மணிக்கு பெரியம்மா வீட்டு கதவு தட்டுனா. பெரியம்மா வந்து கதவ தொறந்து, சக்தி வா, எப்படி இருக்க? என்ன இவ்வளவு லேட்டா வர கேட்டதும் நான் லேட்டா தான் வீட்டில் இருந்தே கிளம்பினேன் சொன்ன. அந்த சேர்ல உட்கார சக்தி என்று சொல்லி அப்புறம் என் கைய புடிச்சு உட்கார வச்சா. சோபால உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவளை என் பக்கத்திலேயே உட்கார்ந்து என தட்டி பேசிக்கிட்டு இருந்ததா. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி கை கழுவிட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம், மணியாச்சி சொல்ல. நான் போயிட்டு முகமாக கழுவிட்டு என்னோட கையில் எடுத்து கட்டிக்கிட்டு சாப்பிட போனேன். பெரியம்மா எனக்கு சமைத்து வச்ச சாப்பாடு எனக்கு பரிமாறினா. எனக்கு குனிஞ்ச சாப்பாடு வைக்கும் போது பெரியம்மா தெரிஞ்சுச்சு. அத பார்த்ததும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த தப்பான பார்வையும் எனக்கு தோணவில்லை. சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். மணி இரவு 12:30 மணிக்கு மேலானதும் பெரியம்மா போயிட்டு அவ ரூம்ல இருந்து 2 பேருக்கும் பெரிய போர்வை ஒன்று எடுத்து வந்து படுக்கை விரித்தாள். 2 தலகாணியை இடையில் இடம் கொஞ்சம் விட்டு, நீ அப்புறம் டிவி பார்த்துட்டு படுக்கும் போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்து படு சக்தின்னு சொல்லிட்டு அவ படுத்தா. நான் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு எதிரே நான் டிவி பார்த்துக்கொண்டு 30 நிமிடம் கழித்து யதார்த்தமாக என் பார்வையில் இருந்து கொஞ்சம் கீழே பார்த்தேன். இதை பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. இப்படி பார்த்தது பெரியம்மாவை முதல் முறை. அதற்கு மேல் என்னால் டிவி பார்க்க முடியவில்லை. டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்கைக்கு போனேன். ஒரே போர்வையில் தலைகாணை மட்டுமே தள்ளியிருந்தது. அதை இன்னும் பக்கத்தில் நகர்த்தி பெரியம்மா பக்கம் பார்த்து கொண்டு படுத்தேன். பெரியம்மா நல்லா தூங்கினா. தொட்டு பார்க்க ஆசையா இருந்துச்சு. பயமாவும் இருந்துச்சு. இடையில காலை சொரிந்தாள்.
ஆனால் இருட்டாய் இருந்தது. நாள தெரியல, எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு. இதுவரை பார்த்தது இல்லை. அப்ப எனக்கு ஒன்னு தோணிச்சு. பெரியம்மாவுக்கு என்னோட காட்டுவோம், என்ன பண்றன்னு பார்ப்போம். அப்புறம் முயற்சி பண்ணுவோம். பெரியம்மா ரொம்ப நேரம் முழிக்கல, எனக்கு தூக்கமும் வரல. 3:40 இருக்கும். பெரியம்மா எழுந்து வீட்டிற்கு வெளியே கழிக்க போனாள். என்னை சரியாக கவனிக்கவில்லை. போயிட்டு உள்ள வந்தா நேரா என்னைய பார்த்தா. லேசா கண் திறந்து தூங்குறடு என்னோட பார்த்துகிட்டே அவ படுத்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பார்த்துகிட்டே இருந்துட்டு எழுந்து பின்னாடி மோட்டார் ரூம் அருகே சிமெண்ட்ல கட்டுன தண்ணி தொட்டிக்கு கிட்ட போன. நான் பின்னால எழுந்து போனேன். பெரியம்மா உணர்ச்சி அதிகமாக பாத்திரம் விளக்க வைத்திருந்த சிறிய முக்காலி மேல உட்கார்ந்து இத கிச்சேன் கிராதி ஓட்டை வழியா பார்த்தேன். எனக்கும் போல இருந்துச்சு. வெறும் சாக்கட்டுடன் உள்ள நடந்தா. நான் உடனே படுத்த இடத்துக்கு போயிட்டேன். உள்ள வந்தா என் பக்கம் பார்த்தா. நயட்டி மாத்திட்டு வந்து படுத்தா. என்ன பார்த்தா நான் மறைச்சிட்டு தூங்குறது போல நடிச்சேன். அவ கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டா. எனக்கு தூக்கம் வரல, சீண்டலாம்னு தோணுச்சு. ஆனாலும் பயம் தூக்கத்துல போடுற மாதிரி கை போட்டேன். பெரியம்மா என் பக்கம் திரும்பி படுத்து அவளும் என்மேல கை போட்டு தூங்கினா. நாளைக்கு பார்க்கலான்னு தூங்கிட்டேன். காலையில் 9:30க்கு எழுந்து பார்த்தேன். பெரியம்மா குளிச்சிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தா. எனக்கு முன்னாடி எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டா. எழுந்து போனேன். சக்தி குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் சொல்லிட்டு டீ குடுத்தா. குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு டிவி பார்த்தோம். எனக்கு இரவு நடந்தது மட்டுமே ஞாபகம் வந்தது. பெரியம்மாவை பார்த்துகிட்டே டிவியும் பார்த்தேன். அவ என்ன பார்க்கல. எப்படியாவது இன்னைக்கு பெரியம்மாவை யோசனையா இருந்துச்சு. மதியமும் வந்துச்சு, சாப்பிட்டோம். அக்கா பத்தி கேட்டேன். சொன்னா பெரியப்பா எப்ப வருவாங்க கேட்டேன். இப்ப தானடா அக்கா கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாரு. வர 5 வருஷம் ஆகும் சொன்னாங்க. நீங்க தனியா இருக்கீங்க, அதான் பெரியம்மா கேட்டேன். என்னோட தலையில் கை வைத்து முடிய வருடி கொண்டே. அதான் நீ இருக்கியே கன்னத்துல கொடுத்தா. எனக்கு ஒரே சந்தோமா இருந்துச்சு. பேசும்போது பெரியப்பா கால் பண்ணி பெரியம்மாகிட்ட பேசுனாரு. பேச்சிக்கொண்டு என்னைய பார்த்தா. பெரியம்மா ஏன் இப்படி பாக்குறா, பெரியப்பா எதுவும் நம்மள சொல்லுறாரு நினைச்சி. என்னோட போன் ரெகார்ட் ஆன் பண்ணிட்டு வெளியே போனேன். 15 நிமிஷம் பேசி முடிச்சிட்டுடாலோன்னு உள்ள வரப்ப சத்தம் கேட்டுச்சு. போன்ல கேட்கலாம்னு வெளில போயிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பெரியம்மா சக்தி ஏன் வெளில போன சரிவான்னு கூப்பிட்டா. நீ டிவி பாரு, அக்கா கிட்ட பேசணும், ரூம்க்கு போறேன் சொல்லிட்டு போயிட்டா. நான் என்னோட போன் எடுத்து என்ன பேசுனான்னு கேட்டேன். அக்கா ரூம்க்கு போயிட்டேன். அப்ப தான் பெரியப்பாவும் பெரியம்மாவும் கெட்ட வார்த்தையில பேசி இருக்காங்க. நீ கல்யாணத்துக்கு வந்துட்டு என்ன ஒண்ணுமே பண்ணல. நான் என்னடா பண்றது, நைட் கூட தூங்க முடியல டா. இப்படி நிறைய பேசி அவரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்னு புரிஞ்சிட்டு பெரியம்மாவுக்கு இப்ப தேவைப்படுத்துன்னு. என்னோட முயற்சியை ஆரம்பிக்க அப்பத்தான் அவளே ஒரு வாய்ப்பு கொடுத்தா. பிடிப்பது போல இருக்கு, மறந்து கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா. பக்கத்துல சங்கீதாவுக்கு கால் பண்ணேன். அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா சொல்லுறா. கொஞ்சம் கோச்சுக்காம தேய்ச்சு விடு சக்தி. நீ என்ன லூசா பெரியம்மா, நீ சொன்னா நான் தேய்க்க மாட்டேனா. அதுக்கு இல்லடா, அந்த இடத்துல தேய்க்க வைக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதாண்டா லேசா இழுத்தா. நான் மருந்து எடுத்து குப்பர படுக்க சொன்னேன். அவ யோசனையோட படுத்தா. மருந்து எடுத்து முதுகுல தேய்க்க வழியில் லேசா முனங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிங்க சொல்லி நல்லா தடவினேன். கொஞ்ச நேரம் இப்படி மருந்தை தேய்ச்சிட்டு இருந்தேன். காலை மணி 11 மணிக்கு எழுந்தோம். அதை பற்றி நானும் பெரியம்மாவும் பேசி ஒரு வாரம் நல்லா ஓல் வாங்கிய பெரியம்மா வாரம் ஒரு முறையாவது வந்துட்டு போஸ் சொல்லி அனுப்பி வைத்தாள்.